வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 7 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், ராம்போஹெட்ரல், எக்ஸோகோனல். ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கியூபிக் சிஸ்டம். இந்த கியூபிக் சிஸ்டத்தில் நம்மளுக்கு முக்கியமாக ஒரு கிறிஸ்டல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 2 விஷயம் தேவை. ஒன்று ஆக்ஷியல் லென்த்து தேவை, இன்னொன்று இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் தேவை. ஆக்ஷியல் லென்த் வந்து ஏபிசி, இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் அடிப்படையில் வச்சு தான் நம்ம ஒரு கிறிஸ்டல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், ஷேப், சிஸ்டமில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு கியூபிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆக்ஷியல் லென்த் எல்லாமே சேமாக இருக்கும், ஆங்கிள்ஸ் எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஏபியும் சியும் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள்ஸ் எல்லாமே பர்பண்டிகுலரானது 90 டிகிரியில் இருக்கும். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷேப் எப்படி இருக்கும் பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு கியூபிக்கில் இருக்கும். இப்படி இதுதான் அந்த ஷேப். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஏ டிஸ்டன்ஸு, பி டிஸ்டன்ஸு, சி டிஸ்டன்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், ஆங்கிள்ஸும் எல்லாமே பர்பண்டிகுலராக இருக்கும் 90 டிகிரி. ஸோ இப்படி இருந்துச்சு நம்ம அதை சிம்பிள் கியூபிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் பார்க்கலான்னா இரும்பில், காப்பரில், உப்பில், கால்சியம் ஃப்ளோரைட் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ், மெட்டல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டெட்ராகோனல் சிஸ்டம். டெட்ராகோனல் சிஸ்டத்தில் 2 ஆக்ஷியல் லென்த்து சேமாக இருக்கும், ஒரு ஆக்ஷியல் லென்த் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரியாக இருக்கும். பாருங்கள், 2 ஆக்ஷியல் லென்த் வந்து ஈக்குவலாக இருக்குது, மூணாவதாக இருக்கிற லென்த் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம், கிறிஸ்டலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் எல்லாமே எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சி வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏ லென்த்தும் பி லென்த்தும் சேமு, ஆனால் சி லென்த்து பாருங்கள் சின்னதாக இருக்குது, பெருசாக இருந்தால் கொஞ்சம் இப்படி இருக்கும். அப்போ இது மட்டும் தான் டிஃபர் ஆகுது, ஆனால் அதோடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் பார்க்கலான்னா ஒயிட் டின்னில் பார்க்கலாம், இந்தியம் மெட்டல்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் orthorhombic system. In this system 3 axial length of the unit cell are not equal. எதுவுமே ஒவ்வொன்றுக்கு ஒன்று சேமாக இருக்காது, ஆனால் 90 டிகிரி தான் எல்லாமே பர்பண்டிகுலர் தான். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏ லென்த்தும் பி லென்த்தும் சி லென்த்தும் மூணுமே சேமாக இருக்காது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு, ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி. ஆனால் ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ டயக்ராம் பாருங்கள், எப்படி வேணால் போடலாம், அந்த டிஸ்டன்ஸை மாற்றி மாற்றி போடலாம். ஏ டிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்குது, பி டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, சி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மாறி மாறி இருக்குது, ஆனால் ஆங்கிள்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. இது எங்கெல்லாம் பார்க்கலான்னா சல்ஃபரில் பார்க்கலாம், டோபாக்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மோனோக்ளினிக் சிஸ்டம். இதுலேயும் அதே மாதிரி தான், மூணு டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஆக்ஷியல் லென்த்து வந்து சேமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 2 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் 90 டிகிரியாக இருக்கும், இன்னொன்று 90 டிகிரி இருக்காது, வேறு ஆங்கிள்ஸ் ஏதாவது இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 டிஸ்டன்ஸுமே சேமாக இருக்காது, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி, ஆனால் 2 ஆங்கிள்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்காது, அப்போ 90 டிகிரி கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ஷேப். இங்கே பாருங்கள், ஏ டிஸ்டன்ஸ், பி டிஸ்டன்ஸ், சி டிஸ்டன்ஸ் எதுவுமே சேம் கிடையாது. அதேமாதிரி 2 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் 90 டிகிரி, இன்னொன்று 90 டிகிரி கிடையாது, அக்யூட் ஆங்கிளில் வரலாம், 90 டிகிரிக்கு கம்மியாக. எக்ஸாம்பிள் சோடியம் சல்ஃபைட் Na2SO3, ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4. இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். சல்ஃபைட்டுன்னு வந்தால் SO3, சல்ஃபேட்டுன்னு வந்தால் SO4. ஓகேங்களா? தப்பாக எழுதாதீங்க. நெக்ஸ்ட் ட்ரைக்ளினிக் சிஸ்டம். இந்த ட்ரைக்ளினிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்ஷியல் லென்த்தும் சேமாக இருக்காது, இன்டர்ஃபிஷியல் ஆங்கிள்ஸும் சேமாக இருக்காது, 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? இதுதான் நம்ம ட்ரைக்ளினிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். In the system 3 axial length of the unit cell are not equal and all 3 axes are inclined obliquely to each other. ஓகேங்களா? அதான் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்காது, ஆங்கிள்ஸும் வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்காது. அப்போ இதோட ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஏ டிஸ்டன்ஸும் சேமாக இருக்காது, பி டிஸ்டன்ஸும் சேம் கிடையாது, சி டிஸ்டன்ஸும் சேம் கிடையாது, ஆங்கிள்ஸும் வந்து சேம் கிடையாது. ஓகேங்களா? இதில் எங்கே பார்க்கலான்னா காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸில் பார்க்கலாம், CuSO4. பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் பார்க்கலாம், K2Cr2O7. நெக்ஸ்ட் 6th ஒன்
ராம்போஹெட்ரல் சிஸ்டம். இதில் பார்த்துட்டோம்னா ஆக்ஷன் லென்த் எல்லாமே சேமாக இருக்கும், ஆனால் இந்த ஆங்கிள்ஸ் எதுவுமே 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா. இந்த சிஸ்டம் 3 ஆக்ஷன் லென்த் ஆஃப் த யூனிட் செல் ஆர் ஈக்குவல். இங்கே பாருங்கள் ஏபிசி எல்லாமே ஈக்குவல், ஆனால் தே ஆர் ஈக்குவலி இன்க்ளைன் டு ஈச் அதர் அட் அன் ஆங்கிள் அதர் தென் 90 டிகிரி. 90 டிகிரி தவிர்த்து மற்ற வர ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இன்க்ளைண்ட் ஆகிருக்கும். அப்போ இது எப்படி சொல்லலாம், ஆல்ஃபா பீட்டா காமா எதுவுமே 90 டிகிரிக்கு ஈக்குவலாக கிடையாது. அப்போது நம்மளுக்கு ஷேப்பு இப்படி தான் இருக்கும். ஏ டிஸ்டன்ஸ், பி டிஸ்டன்ஸ், சி டிஸ்டன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு சேமாக இருக்கும், ஆனால் ஆங்கிள்ஸ் மட்டும் 90 டிகிரி இருக்காது. ஓகேங்களா. ஸோ வேறு வேறு ஆங்கிள்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் இது எங்கே பார்க்கலாம்னா கால்சைட் கிறிஸ்டலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் எக்ஸோகோனல் சிஸ்டம். இதில் 2 ஆக்ஷன் லென்த் ஈக்குவலாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள்ஸ்னு எடுத்துட்டோம்னா 2 90 டிகிரியில் இருக்கும், ஒன்று மட்டும் 90 டிகிரி தவிர்த்து வேறு வேல்யூ இருக்கும், அதாவது 120 டிகிரி. இங்கே பாருங்கள், the third axial length is either longer or shorter. ஸோ ஏவும் பியும் சேமாக இருக்கும், ஆனால் மூணாவது வந்து சின்னதாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம் லென்த்து. அண்ட் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் பிளேன். ஸோ 2 ஆங்கிள்ஸ் 90 டிகிரியில் இருக்கும், இன்னொன்று மட்டும் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ 120 டிகிரியில் இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கான டயக்ராம் தான் இது. இது எங்கே பார்க்கலாம்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏ டிஸ்டன்ஸ் பி டிஸ்டன்ஸ்லாம் சேமாக இருக்கும், அந்த சி டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகிட்டுருக்கும். ஆங்கிள்ஸும் பாருங்கள் 120 டிகிரியில் இருக்கும், ஆனால் மற்ற 2 ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இது எங்கே பார்க்கலான்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.